எத்தனை பேர் பிரச்சனை வரும்போது கேட்கும், இன்னும் எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த வேதனை நான் சுமக்கணும், இனி எத்தனை நாள் ஆண்டவரே இந்த போராட்டத்தில் நான் வாழணும், இனி எத்தனை நாள் ஆண்டவரே இந்த கண்ணீரோடு நான் வாழணும். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், சில தூரம் நம்ம போக வேண்டியது இருக்கும், சில தூரம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிந்த உனக்கு கர்த்தர் நிச்சயமாய் நன்மையை தருவார். எல்லாரும் கரந்துக்கு சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அதுல 11-12 வசனம் நமக்கு தெரிந்த பகுதி தான். 11-12 வசனத்தை படிங்க. லூக்கா 15:11-12. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் தன் ஆசையை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தான். எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 20வது வசனத்தை படிங்க. இந்த வசனம் நமக்கு தெரிந்த ஆண்டவராகிய இயேசு ஓமையா சொல்லுகிறார். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருந்து பெரிய ஆசி உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், நமக்கு தெரியும். அது 2வது அந்த இளைய குமாரன் தகப்பனை பார்த்து கேட்கிறான், அப்பா எனக்குரியது எனக்கு தாரும். அப்பா சொல்லுறாரு, உனக்குரியது உனக்கு தான், நீ என்னை விட்டு போகாத, எனக்கு கூட இரு. நமக்கு தெரியும், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் செலவழிச்சு, எல்லாவற்றையும் உல்லாசமாய் செலவழிச்சு தீர்த்தான். அந்த படித்த வசனம் சொல்லுது, பன்றிகளுக்கு கொடுக்கக்கூடிய தவிடாயிலும் கிடைச்சி என் வயர் நிறைஞ்சா போதும், அதாவது கிடைக்காதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த தகப்பன் எவ்வளவோ இந்த குமாரன், நான் முதல்ல சொன்னேன், சவுல் அவன் தகப்பனாகிய கீசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பு வந்தான். இவன் தான் ராஜா என்று கர்த்தர் அவனை வெளிப்படுத்தி கொடுத்தார். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. 2வது இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த இளைய குமாரன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாததினால். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எந்த தகப்பனும் தன் பிள்ளை தன்னை விட்டு போகணும்னு எதிர்பார்க்க மாட்டான். தன் பிள்ளை வருகிறது, அந்த வசனம் சொல்லுது, தன் மகன் திரும்பி வருவதை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனுக்காக கொழுத்த கண்டை அடித்து விருந்து வைக்கிறானா. தன் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானேன்னு அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் கவலையோடு கூட இருந்திருக்கிறார். என் வார்த்தையை கேட்காம போயிட்டானே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டானே, எனக்கு எல்லாம் ஆஸ்தி போனது கூட அவருக்கு கவலை இல்லை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டானே. 2வது நான் சொல்லுகிறேன், தகப்பனுடைய வார்த்தைக்கு முதல் சவுல் தன் தகப்பனாகிய கீசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினார். சாமுவேலுக்கு முன்பு வந்து நின்றார், ராஜாவாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த இளைய குமாரன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அவன் செய்த காரியம் என்ன? தகப்பனை விட்டு தூரமாய் போனான். அந்த வேதம் சொல்லுது பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமையினால் அவன் இழந்த நன்மை இழந்து கடைசி சொல்லுவான் பாருங்க, உம்மை எனக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட, உம்மை என் தகப்பன் என்று சொல்வதற்கு கூட நான் அருகதையற்றவனா இருக்கிறேன். சப்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை. அப்ப நம்ம தேவன் அழைத்து, நான் இது எதுக்காக சொல்லுகிறேன்னா, கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு சொல்ற, தாயும் தகப்பனுக்கு வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் பொழுதுதான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒருவன் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா திட்டங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 15வது அதிகாரம், 1 சாமுவேல் 15வது அதிகாரம், அதுல 22வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 15வது, இந்த அதே சவுலை குறித்து ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்க முடியும். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். 22வது வசனம், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமானா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்க வேதம் சொல்லுது பாருங்க, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறாங்க, சபைக்கு வருகிறாங்க. நல்லா இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்க. நான் சாயங்காலம் அந்த வசனத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இருதயத்தில் நிறைய பேர்
ஆண்டவருடைய ஊழியத்திற்காக வருகிறவங்களும் இருக்கிறோம். ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறோம். ராஜாவாய் கர்த்தர் சவுலை தெரிந்தெடுத்தால் அவன் எல்லாம் செய்தான். ஒரு நாள் இதே சாமுவேல் தீர்க்கதரிசி அவன்கிட்ட வந்து கேட்காரு பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறேன், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? அப்ப நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சூழ்நிலை என்னன்னா, இந்த சவுல் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக சில காரியங்களை கொண்டு வைத்திருக்கிறான். ஆனா சாமுவேல் கேட்காரு, நீ கீழ்ப்படியாம நீ என்ன பலி செலுத்தினா அதை ஆண்டவர் பிரியமா ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறியா? நீ கீழ்ப்படியாம ஆண்டவருக்கு செலுத்துகிற பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு இதற்குரிய காரியத்தை நான் சொல்லுகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் நல்ல அந்நிய பாஷையில பேசுகிறாங்க. ஆண்டவருக்கு ஆலயத்தில் நல்ல ஆவியில நிரம்புவாங்க. ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து நல்ல ஜெபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்கு ஊழிய காரியங்கள் எல்லாத்திலும் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, பெற்ற தகப்பன் தாய் பெற்றோருடைய வார்த்தைக்கு ஒரு பிள்ளை கீழ்ப்படியாம என்ன ஆவியில நிரம்பினாலும் என்ன அந்நிய பாஷை பேசினாலும் அதுதான் அவர் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம். இந்த பலி வேற ஆண்டவர் எதிர்பார்க்கல. சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு நிறைய பேரை பாருங்க, சபையில வருவாங்க, ஆராதிப்பாங்க, ஆண்டவரை தேடுவாங்க, தோல்விக்கு மேல தோல்வி. நம்ம கேட்போம், நிறைய பேர் பார்க்கிறவங்க கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இவ்வளவு ஜெபம் பண்ணுறாரு, ஏன் பாஸ்டர் இவ்வளவு ஆராதிக்கிறாரு, இவ்வளவு அவர் ஆராதனை ஒண்ணு கூட முடங்காம வராரு, ஏன் அவருக்கு வாழ்க்கையில தோல்வி? தோல்வி ரெண்டு வகையான தோல்வி உண்டு, புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று, நம்ம உண்மையாய் கர்த்தருக்கு ஓடும்போது சில காரியத்துல தோல்வி பிசாசு கொண்டு வருவான் ஒன்று, ஆனா கர்த்தர் ஜெயம் தருவார். இனி ஒன்று, நம்ம உண்மையாய் கர்த்தருக்கு ஓடும்போது சில காரியம் தோற்றது போல இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் பார்ப்பாரு, நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல பார்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். இனி ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருக்குள்ளதான் இருக்கிறோம்னு நினைச்சிட்டு ஓடுவோம். ஆனா எல்லாமே தோல்வியா மாறுதுன்னா நான் ஆண்டவருக்குள் இருப்பது சரியா இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். சப்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சவுல் செய்த காரியம் என்னன்னா, அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருக்கு தானே பலி செலுத்தினேன், நான் ஆண்டவருக்கு தானே பலி செலுத்த கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய தானே வந்திருக்கிறேன். இன்னைக்கு சபைக்குள்ள நிறைய குடும்பங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆராதித்தோம், எத்தனை வருஷம் ஆண்டவரை தேடியோ, நல்ல ஆவியில நிரம்பி அந்நிய எத்தனை குடும்பங்களை நம்ம கேட்கும், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணாங்களே, இவ்வளவெல்லாம் செய்கிறாங்களே, ஏன் இந்த வீட்டுக்குள்ள இது நடக்குது, ஏன் இந்த குடும்பத்துக்குள்ள இது நடக்குது, இவ்வளவெல்லாம் ஆண்டவர் எத்தனை தலைமுறையாய் ஆவிக்குரியவங்களா இருக்கிறாங்க, ஏன் இவங்களுக்கு அதிகாலை ஜெபம் பண்ணுகிறாங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுகிறாங்க, பாட்டு பாடுறாங்க, எல்லாருக்கும் இவங்களை சொன்னாலே தெரியுது ஜெபிக்கிறவங்க. ஏன்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. சில நேரம் நான் முதல்ல சொன்னது போல இவ்வளவு ஜெப வாழ்க்கையில் இருந்தாலும் சில பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எதற்கென்றால் கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். லாசரு ஆண்டவருக்கு வீட்டுல இடம் கொடுத்தாரு, லாசருக்கு மரித்து போனாரு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, ஏன் இந்த லாசருடைய வீட்டுல இயேசுவுக்கு இடம் கொடுத்த பிறகு அவர் ஏன் சாகணும்? ஆண்டவர் அவங்களை வெக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அந்த வீட்டுல போய் கர்த்தர் அவனை உயிரோடு கூட எழுப்பி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஜெபாலய தலைவன் இயேசுவை தேடி வந்தான். அவனுக்கு மக செத்து, பிள்ளை செத்து போச்சுது. ஆண்டவர் அந்த இடத்துல அவனை எல்லாரும் பார்த்தாங்க, ஐயோ இனி போதகரை வருத்தப்படுத்தாத, செத்தாச்சு, நீ உயிரோடு எழுப்ப முடியாது. தன்னை நம்பி வந்தவன போய் கர்த்தர் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். நான் சொல்லுகிறேன், இது ஒரு காரியம். இது சில தோல்வி வந்தது போல இருக்கும், ஆனா நமக்கு ஜெயம் தருகிறார்னா நீங்க நினைச்சுக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஆராய்ஞ்சுக்கிறோம், எனக்கு எல்லாமே தொடர்ந்து தோல்வியா இருக்கு, இத்தனை வருஷமா தோல்வியா இருக்குன்னு சொல்லுகிறவங்க தோல்வி ஆராய்ந்து பார்க்கணும். இல்ல எனக்கு இது தோல்வி வந்தது போல இருக்கு, ஆனாலும் நான் ஜெயிச்சிட்டு இருக்கிறேன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போகிற பாதை சரியான பாதை, நம்ம போகிற பாதை சரியான பாதை. ஆனா இங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சவுலுக்கு மனசுக்குள்ள என்ன திருப்தி தெரியுமா? நான் ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்திருக்கிறேன். நான் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாம என்ன அந்நிய பாஷை பேசினாலும் கர்த்தர் அதுல பிரியப்படுகிற தேவன் அல்ல. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம என்ன ஜெபித்தால் ஆண்டவர் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. ஆண்டவருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் எச்சரிப்புக்கும் கீழ்ப்படியாம என்னதான் ஆராதனைக்கு வந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. நான் சொல்லுவேன் இல்லையா, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க,
அங்க சொல்லி கொடுக்கிற பாடத்தை புரிந்து கொள்ளாம படிக்காம இருந்தா போய் பிரயோஜனம் இல்லை. புரிந்து கொள்ளணும், படிக்கணும், அதை கற்று வச்சு எக்ஸாம்ல ஆன்சரா வெளிப்படுத்தணும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு வெற்றி. இன்றைக்கு நான் சில குடும்பங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஏன் எனக்கு வீட்டுல இவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க, ஏன் என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, ஏன் என் குடும்பத்துல இவ்வளவு? கர்த்தருடைய எச்சரிப்பு நமக்கு வரும்போது மனம் திரும்பணும். சவுல் செய்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுது பாருங்க. அந்த 22வது வசனம் இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. 20வது வசனம். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவை ஆகாவை சங்காரம் பண்ணினேன், கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அடுத்த வசனம் 21 படிங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்கு கொள்ளையிலே சாபத்தீடானதையும் ஆடு மாடுகளையும் பிரதானமானவைகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். சத்தம் எல்லாரும் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை நீங்க படிங்க. இவர் இப்ப அவர் சொல்லுகாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்த கொண்டு வந்தேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார் பாருங்க. 15வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. 2வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்த பொழுது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமலும் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும், நன்றாக கவனித்துக், மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவா என்றார் என்று கர்த்தர் சொன்னார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ இவர் என்ன கொண்டு வந்தது நல்ல எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தார். நிறைய பேர் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஒரு காரியத்துக்கு வேற ஒரு காரியத்தை காரணம் காட்டப்பட. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ இது ஒன்னையும் கொண்டு எல்லாத்தையும் அழிச்சிரு, சாபத்துக்குரியவைகள். என் ஜனம் வரும்போது தடை பண்ணினா, அதனால அவன் இருக்கக்கூடாது, சாபத்துக்குரியல். இன்னைக்கு ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக் அவர்களை தடுத்தது ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது ஏதோ ஒரு பாவம், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்ன ஏதோ ஒரு பாவம் தடுத்துட்டு நின்று, நம்ம ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன அமலேக்க போல ஏதோ ஒண்ணு நின்று, இந்த ஒண்ணு மாறிட்டேன்னா நான் ஞானஸ்நானம் எடுப்பேன் பாஸ்டர். நிறைய பேர் சொல்றேன் இல்லையா, இந்த ஒரு தப்பு என்ன விட்டு போயிட்டு நான் உடனே ஞானஸ்நானம் எடுப்பேன். அந்த அமலேக்கு ஒண்ணு நின்று, ஒரு கூட்டம் அமலேக்க கூட்டம் நின்று, ஆனா ஆண்டவர் அதையும் தாண்டி ஒன்னு அவருக்கு பிள்ளையா மாற்றி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாரு. ஞானஸ்நானம் எடுத்த திருப்பி ஆண்டவர் சொல்லுகாரு, அவன் இனியும் உன்னை பின்தொடர போறான். காரணம், அவன் அன்னைக்கு உள்ளவன், இன்னைக்கு அவன் இருக்கான் உயிரோட கூட, நீ அவனை அழிக்கணும். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எனக்கு ஒருக்கு ஆராய்ஞ்சு பாருங்க, என்ன ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கும் போது முன்ன என் வாழ்க்கைய ரட்சிப்புக்கு தடையா நின்னது, என் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு தடையா நின்ற அமலேக்கின் கிரிய இன்னைக்கு எனக்குள்ள இருக்குன்னா, நம்ம ஆராதிக்கிற ஆராதனை எல்லாம் வீணானது. அந்த அமலேக்கு ஆண்டவர் அதை அழிச்சு போடு. ஏன்னா நீ பாலந்தேனு ஓடுகிற கானானுக்குள்ள வரவிடாம உன்னை தடுத்தது இதுதான். அப்ப நன்றாய் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த வசனத்திலிருந்து சொல்லுகிறேன். இவன் திருப்தியா சொல்லுகிறான், ஆண்டவரே ஜனங்கள், இந்த ஜனங்கள் என்ன அழகா அவர் சொல்லுகிறார் பாருங்க, நான் அல்ல, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக இந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தேவ ஜனமே, ஆண்டவர்ட்ட சாக்கு போக்கு சொல்வதற்கு இடம் இல்லை. ஆண்டவர்ட்ட சாக்கு போக்கு, ஆண்டவர் அப்படி இப்படி, அது ஆண்டவர் மனுஷன்கிட்ட 1000 சொல்லிடலாம், ஆண்டவர்ட்ட சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில மட்டுமே தேவ சித்தம் பூரணமாய் நிறைவேறி நீ உனக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின்படி வாழ்ந்து ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆளுகை செய்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். வேதத்தை வாசிக்கும் போது 2 வசனங்களை மட்டும் படிங்க, நான் முடிக்கிற நேரமானபடினால். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, பிள்ளைகளே, எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்த வசனம் படிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதாக
உண்டாயிருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. நன்றா புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத பகுதிக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு நிச்சயமாய் கீழ்ப்படியணும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போது பூமியில நீடித்த நாட்கள், ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும். உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஒன்று, ஒரு பெற்றோர் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு பெற்றோர் பிள்ளை கீழ்ப்படியலைன்னா நீங்க எவ்வளவு உங்களுக்குள்ள வருத்தப்படுவீங்களோ இதை போல உங்க பிள்ளை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ஒரு பிள்ளை படின்னு சொன்னா படிக்கலைன்னா நீங்க எவ்வளவு வருத்தப்படுதிய. ஒரு பிள்ளைகிட்ட ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் அந்த பிள்ளை படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளை என் பிள்ளை படிக்கும்னு சொல்லி தான் ஸ்கூலில் கொண்டு விட்டு நீங்கள் என்ன சொல்லுது, இவ்வளோ பணம் நான் செலவாக்கு, நான் காலையில் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேனில் அனுப்பேன், எல்லாம் அனுப்பேன், படிக்கலை, எவ்வளோ வருத்தப்படுதும். பிள்ளை எப்படி விளையாட்டில் போயிட்டு. ஆனால் ஒன்று நீங்கள் புரியணும், உங்களுடைய தகப்பனை, ஒருவேளை நம்ம அப்பா இறந்திருக்கலாம், அம்மா இறந்திருக்கலாம், நமக்கு ஒரு தகப்பனாகிய பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை நம்பி எவ்வளோ காரியம் நம்மகிட்ட தந்துருக்கு. உன் பிள்ளை கீழ்ப்படியாத உடனே உனக்குள்ள இவ்வளோ வருத்தம் வரும்னா ஒன்று அவர்கள் குறித்து எவ்வளவு வருத்தப்படுவார். சப்தமாக சொல்லுங்களேன். ஆமே. நம்ம இப்போ நான் ஊழியக்கார கிருபையினால ஆண்டவர் ஊழியத்தில் வச்சிருக்காரு. என்ன நம்பி என்னென்ன ஆண்டவர் கையில் தந்திருக்காரு. எனக்கு சர்ச்சில் ஒரு விசுவாசி கீழ்ப்படியாத பொழுது எனக்கு வருத்தம் வரும்னா, இந்த பிள்ளை எனக்கு வார்த்தை கீழ்ப்படியில சொல்லதை கேட்கலையே, அந்த நேரம் நான் என்ன ஆராய்ந்து பார்க்கணும்னா, எனக்கிட்ட என் தகப்பன் விரும்புகிற காரியம் ஆண்டவர் விரும்புவது நான் செய்யணும். எனக்கு நிறைய குடும்பங்களில் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையா சொல்லுகிறேன். உன் பிள்ளை உனக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியல, உன் பிள்ளை நீ சொல்லுவதற்கு எதிராக செயல்படுதுன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம், என் தகப்பனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, என் தகப்பன் விரும்புகிறத நான் செய்கிறேன்னா, அவர் விரும்புவதை நீங்க செய்தால் உங்களுக்கு கர்த்தர் தருகிற பிள்ளைகள் மட்டுமில்ல, எதை நீங்க ஆளுகை செய்ய உங்க கீழே கர்த்தர் தந்தாரோ அதெல்லாம் உங்க கீழே அடங்கி இருக்க கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். நம்ம சபைக்கு வரக்கூடிய ஒரு சகோதரர், நம்ம விசுவாசி அல்ல, அடிக்கடி இங்க வருவார். அவர் சொன்னாரு, ஒரு நாள் எனக்கு பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், ஒரு நாள் என்னை அடிக்கிறதுக்காக, இருளன்னா இருப்பான், எலும்புலன்னா எலும்புவான். ஒரு நாள் அவனை நான் கோவப்பட்டு அடிக்க போகிறதும் கையை நீட்டிட்டான்னா அடிக்கிறதுக்கு சாடிட்டான். அதனால இது என்னடா இந்த ஒரு புதிய பழக்கம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் ரொம்ப கோவக்காரரு, அடி தீத்தரலாமான்னு நினச்சேன் பாஷை. ஆனால் இது கடைசி போன்னு சொல்லிவிட்டேன். அவர் சொல்லுவார் இதே வார்த்தை. அது என்னன்னு பார்த்தா, அவருக்கு குடும்பத்தில் அவருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரருக்கு பையன் அவங்க அப்பா அடிச்சு விட்டான். இவனுக்கு என்னன்னா, அவனுக்கு அப்பா அடித்தனால இனி நம்ம அப்பா ஏதாவது சொல்லிட்டு அடி. ஆனால் அவர் சொல்லுவாரு, நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இதுவரை என் பிள்ளை எனக்கு வார்த்தையை எதிர்த்தது இல்லையே, இதுவரை என்னை கை நீட்டதுக்கு அவங்க ஆயத்தமானது இல்லையே, எதனால ஆண்டவரை இன்னைக்கு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொன்னேன். கடந்த நாட்கள் வந்தப்போ கூட சொன்னார். அதுக்கு பிறகு இன்று வரையிலும் தன் தகப்பனுக்கு விரோதமாக அந்த பையன் பேசாத அளவுக்கு கர்த்தர் மாற்றத்தை தந்துடுறார். சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு ஒருக்கா நீங்கள் ஆராய்ஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் எதுக்காக இந்த வசனத்தை தாராரு. பிள்ளை கீழ்ப்படியலை, பிள்ளை கீழ்ப்படியலை, பிள்ளை கீழ்ப்படியலை. கொஞ்ச நாள் தாண்டும் போது சொல்லுவாங்க, சின்னதில் நல்லா கீழ்ப்படிஞ்சான் பாஷா, சொன்னதெல்லாம் கேட்டான், இப்படியெல்லாம் இருந்து இப்போ கீழ்ப்படியலை. ஒருக்கா நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நல்ல ஆவிக்குரிய இதே சபைக்குள்ளே சொல்லுங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்படி சிலர் சொல்ல, எப்படி கிடந்த பையன் இன்னைக்கு அப்படியே வந்து அப்படி ஜபன்னா ஜபம், ஊழியம்னா ஊழியம், ஆண்டவருக்கு நான் ஆண்டவர் காரியம் என்ன தெரியுமா? அந்த பெற்றோரை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க. அந்த பெற்றோரை ஒருக்கா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களம் என்ன கொண்டு வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச, ஏன்னா பெற்றோர் ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உண்மையாக கர்த்தரை கீழ்ப்படிஞ்சதுனால அந்த பிள்ளைகளை தானாய் கர்த்தர் கீழ்ப்படிய செய்திருப்பதை நம்ம சபைக்குள்ள நம்முடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை. கரங்களை தட்டி அது ஆண்டவரமாய், காரணம் பெற்றோர் கீழ்ப்படிந்ததுனால. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்ப நீங்க நான் ஏன் சொல்லுகிறேன், நன்றாய் பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியணும்னா உன்னை படைத்த பரம தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியணும். இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு நிலைமை என்ன, எனக்கு நிலைமை. போன மாதம் நினைக்கிறேன், நமக்கு தெரிந்த ஒரு சபை பக்கத்தில் ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்ட குடும்பம், தகப்பன் வந்து ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர் பின்வாங்கினார். பயங்கர குடிப்பழக்கத்துக்கு அடிமை, நடந்த சம்பவம். குடிப்பழக்கத்துக்கு அடிமை. கடந்த நாட்களில் ஒரு பிள்ளை ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. அடுத்த பிள்ளை என்ன தெரியுமா சூழ்நிலை, வேதனையான காரியம் என்ன தெரியுமா? தகப்பன் குடிச்சிட்டு வீட்டில் பிரச்சனை, பையன் கொஞ்சம் வளர ஆரம்பித்தான். நீ குடிப்ப நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் குடிக்க ஆரம்பித்தான்.
மூத்தவன் குடிக்க ஆரம்பிச்சான். நடந்தது, நான் அந்த சம்பவத்தில் கலந்துகிட்டதுனால சொல்லுங்க. மூத்தவன் குடிக்க ஆரம்பிச்சான்னா இளையவன் கேட்டான், ஏன் அவன் குடிப்பான் நான் குடிக்க மாட்டேனா? குடிச்சுக்கிட்டு மாறி மாறி அப்பாவும் பிள்ளைகளும் அடி. அப்பாவுக்கு பேரில் கேஸு, பிள்ளைக்கு பேரில் கேஸ். அப்பா கொண்டு நினச்சி பாருங்க, ஒன்றுமே சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை இறந்து கடந்த நாட்களில் ஆண்டவர் கிருபை. ரெண்டாவது உள்ளவன் கயரெடுத்து கட்டி தொங்குனான். ஆண்டவருக்கு பெரிய கிருபையில் இத்த கயறான தப்பிட்டான். கயரெடுத்து கட்டி கீழே விழுந்தான். அறந்து விழுந்ததுனால உயிர் தப்பிச்சு. எனக்கு அதை கேட்கும்போது ஒரு பக்கம் சிரியாதான் இருந்து, மறுபக்கம் என்ன சொல்லுது, மேலேருந்து கட்டிட்டு சாடுனானா, கயறுத்ததுனால கீழே விழுந்து தப்புனா. ஆண்டவர் கிருபை. அதுக்கு ஏன் சாடுனா, முந்தின நாள் தவப்பனார் நான் அவனை என்ன செய்ய முடியும், நானே இதுக்கு அடிமை. நன்றா புரிஞ்சுக்கிடுங்க. நான் கிருபையினால பாஸ்டராக இருக்கக்கூடிய நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்னை பார்த்து நீர் சரிதானாவே அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் அதுக்கு பதில் சொல்ல தகுதி உள்ளவனாக இருந்தால் தான் நான் பாஸ்டர்னு உள்ளவன். அதே இடத்துல நான் சமாளிக்கணும் வைங்களேன், அதெல்லாம் மனுஷனா தப்பு பண்ணுவேன் அப்படி நான் சொல்லுவேன்னு வைங்களேன், நான் இன்னும் ஒரு ஆளை கேள்வி கேட்பதற்கு இன்னும் ஆண்டவர் தகுதிப்படுதில்லை. பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி ஆண்டவருக்கு நாமத்தினால ஆண்டவர் உங்கள் பிள்ளைக்கு அதிகாரமாக சொல்லணும்னா, நான் கெட்ட வார்த்தை பேசினா இருந்தால் என் பிள்ளையும் பேசும். ஏன் பேச, நீ பேச நான் பேச. இன்னைக்குள்ள உலகம் வித்தியாசம். அன்னைக்குள்ள உலகம் அப்படி இல்லை. அன்னைக்கு பெற்றோர் எவ்வளவு மோசமாக நடந்தாலும் பிள்ளை சோத்துக்கு பயந்தாது ஒழுங்காக இருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அவன் எங்கே போனாலும் சாப்பிடுவான், எங்கே போனாலும் பிள்ளைகள். பெற்றோருக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் பரம தகப்பனு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டால் உங்களுக்கு தந்த சந்ததி பரிசுத்தமுள்ள சந்ததியாய் கர்த்தர் உயர்த்தின கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நல்லவர். எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோம். நாம் ஜெபித்து வீடுகளுக்கு செல்லலாம். எல்லாரும் அப்படி கண்களை மூடுங்க. ஒரு விஷயம், இந்த வசனத்தை மட்டும், இவன் என் ஜனத்தை ஆளுகை செய்வான், இவன் என் ஜனத்தை ஆளுகை செய்வான். ஆண்டவர் கரத்தில் கொடுங்க. நீ ஆளுகை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ ஆளுகை செய்யும்படி ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், நீ ஆளுகை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்ம நிலைமை என்ன? தகப்பனாகிய ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரே. தகப்பனாகிய ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்தில் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரே. தகப்பனாகிய ஆண்டவர் வேதத்தை திருப்பும் போது நம்மோடு பேசுகிறாரு. நீ யூடியூப்ல கர்த்தருக்கு வசனத்தை பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவரோடு பேசுகிறாரு. தன் மகனாகிய சவுலை பார்த்து புறப்படு, போ, தேடிட்டு வா. கீழ்ப்படிந்து புறப்பட்டபடினால் போற வழி கல் முரடம் கடினமான சூழ்நிலை. ஐஸ்வர்யவானுக்கு மகன்தான், அவன் பல இடங்களை தாண்டி போக வேண்டிய நிலைமை வந்து, நீ தேவனுடைய பிள்ளைதான், நீ கீழ்ப்படிந்து புறப்படும் பொழுது பல கரடு மேடுகள், மேடு பள்ளங்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் இதெல்லாம் நமக்கு சந்திக்க நேரிடும். ஆனாலும் கீழ்ப்படிதலோடு அவன் தேடினது போல ஆண்டவருக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து நீ போவாய் என்றால் ஏற்ற காலம் வரும்பொழுது உன்னை கொண்டு எங்க நிறுத்தணுமோ, உன்னை கொண்டு எந்த நிலைமையில வைக்கணுமோ கர்த்தர் உன்னை கொண்டு நிறுத்துவார், கர்த்தர் உன்னை கொண்டு வைப்பார், ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கை அந்த மேடு பள்ளத்தை கண்டவுடனே, இவ்வளவு தூரத்தை கண்டவுடனே இன்னியும் போகணுமா, இன்னியும் நடக்கணுமான்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம பின்வாங்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க, இல்லப்பா என்ன அழைத்து போன்னு சொன்னா ஆண்டவர் எத்தனை மேடு பள்ளங்கள் தூரம் இருந்தாலும் நான் போவேன். ஆண்டவர் இந்த இரவுல சிலரை பார்த்து சொல்லுகிறார், சில சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து இருக்கிற எலியாவை போலப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுகிறார், எலியாவே நீ எழும்பு, புறப்படு, நீ போக வேண்டிய தூரம் உனக்கு வெகு தூரத்தை நான் வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு, நீ எழும்பு, புறப்படு. எலியாவுக்கு ஆண்டவர் அப்பத்தையும் தண்ணீரை கொடுத்தது போல உனக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமை உனக்கு தருவார், அவருடைய வசனத்தை கொண்டு உன்னை தொடப்படுத்துவார். நீ எழும்பு, இயேசுவின் நாமத்தினால. போதும் ஆண்டவர், இந்த பாவத்தில் கிடந்த வாழ்க்கை போதும், போதும் ஆண்டவர், இந்த சாபத்தில் கிடந்த வாழ்க்கை போதும், போதும் ஆண்டவர், இந்த அக்கிரம நிறைந்த வாழ்க்கை, நான் என் ஆண்டவருக்காக எழும்புகிறேன், நான் போகிறேன் என்று எத்தனை பேர் எனக்கு ஆயத்தமா ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவர், என் வாழ்க்கையில மேடு பள்ளம் தான்ப்பா, எத்தனை நஷ்டத்தை கண்டுட்டேன்,
எத்தனையோ வீண் செலவை கண்டுட்டேன், எத்தனையோ பிரச்சனையை கண்டுட்டேன், எத்தனை இழப்பை கண்டுட்டேன். நான் போகிற பாதை, நான் இழந்ததெல்லாம் எனக்கு ரெட்டிப்பா தருவீங்க. என் பிரச்சனை எல்லாம் எனக்கு சமாதானமா மாறும், என் வேதனை எல்லாம் எனக்கு ஆறுதலா மாறும், என் நெருக்கம் எல்லாம் எனக்கு விசாலமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். ஒப்பு கொடுக்கிற அப்படியே கரங்களை தட்டி, ஆண்டவரே ஆண்டவரே, என் பலி, நான் செலுத்துகிற பலி உமக்கு பிரியமானதை செய்துவிட்டு நான் பலி செலுத்தணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்துவிட்டு நான் ஆராதிக்கணும். ஆண்டவருக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நான் உம்மை ஆராதிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் உம்மை ஆராதிக்கணும். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நீ ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவன், நீ ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவன். அடிமையா இருக்கும்படி அல்ல, அடிமையா இருக்கும்படி அல்ல, நீ ஆளுகை செய்ய வருவனாய் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். பிசாசு உன்னை அடிமைப்படுத்துவதல்ல, பாவம் உன்னை அடிமைப்படுத்துவதல்ல, வறுமை உன்னை அடிமைப்படுத்துவதல்ல, தரித்திரவனை அடிமைப்படுத்துவதல்ல. இவைகள் எல்லாம் ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்ற. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய அழைப்பு, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய விரும்புகிறேன், உம்முடைய திட்டத்தை நான் செய்ய விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆளுகை செய்கிறவர்களாய் உயர்த்துங்க. நன்மை கட்டளையிடுவீராக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.